ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தமிழ் டாப்பர்ஸ். என்னோட யூபிஎஸ்சி எக்ஸாம் ஜேர்னியில் நான் ஃபேஸ் பண்ண ஒரு பெரிய ப்ராப்ளம் என்ன தெரியுமாங்க? எனக்கு கான்செப்ட்ஸ் அண்ட் சிலபஸ் ஃபுல்லாக தமிழில் கவர் பண்ண ஒரு சேனல் இல்லாதது தாங்க. அதுக்காக தாங்க இந்த சேனலே. இங்கே யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கான மொத்த சிலபஸும் தமிழ்லேயே கவர் பண்ணலாம், அதுவும் டீட்டெயிலாக. இந்த ஃபர்ஸ்ட் வீடியோவில் நம்ம இந்த எக்ஸாமோட பேட்டர்ன் என்ன, சிலபஸ் என்ன அண்ட் ரெஃபரன்ஸ் புக்ஸ் என்னென்ன, எக்ஸாம் கிளியர் பண்ண தேவையான ஸ்ட்ராட்டஜி, ஃபைனலி நம்ம சேனலோட சப்போர்ட் அண்ட் கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸாமோட பேட்டர்ன். அதுக்கு முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரன்ஸ் இந்த வீடியோவை பார்க்குறீங்க, உங்களுக்கு ஆல்ரெடி பேட்டர்ன் சிலபஸ் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக ஸ்ட்ராட்டஜி போய்க்கலாங்க. சரி, நம்ம எக்ஸாம் பேட்டர்ன் பார்ப்போமா? 3 ஸ்டேஜஸ் இருக்குங்க இந்த எக்ஸாமில்: ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ் அண்ட் இன்டர்வியூ. ப்ரிலிம்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. அதில் 2 பேப்பர், ஜிஎஸ் அண்ட் சிசாட். பேப்பர் 2 ஆன சிசாட்டை ஃபர்ஸ்ட் பார்க்கலாமா? ஏன்னா பேப்பர் 2 ஒரு குவாலிஃபைங் பேப்பர். அதாவது பேப்பர் 2 கிளியர் பண்ணாதான் பேப்பர் 1 இவாலுவேட் பண்ணுவாங்க. பேப்பர் 2ல வந்து ஆப்டிடியூட், ரீசனிங் அண்ட் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் டைப்ஸ் கொஸ்டின்ஸ் டோட்டலி 80 இருக்குங்க ஃபார் 200 மார்க்ஸ். இதில் நம்ம 33% எடுக்கணும் குவாலிஃபை ஆக. 33%னா 66 மார்க்ஸ். நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கிற எக்ஸாம்ங்க இது. ஸோ 1/3 ஆஃப் த மார்க் வந்து நெகட்டிவ் மார்க்கிங்கில் போயிடும் நீங்கள் தப்பாக ஆன்சர் பண்ணால். கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்கன்னா 2.5 மார்க்ஸ் கிடைக்கும் பேப்பர் 2ல. தப்பாக ஆன்சர் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் 0.3 உங்களோட டோட்டல்ல இருந்து ரெடியூஸ் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி 66 மார்க்ஸ் எடுத்தால் தான் இந்த பேப்பரை நீங்கள் குவாலிஃபை பண்ண முடியும். இந்த பேப்பரை நீங்கள் குவாலிஃபை பண்ணால் தான் ஜிஎஸ் பேப்பர் 1 அதை இவாலுவேட் பண்ணுவாங்க. இந்த பேப்பரில் டோட்டல் 100 கொஸ்டின்ஸ் இருக்கும், 200 மார்க்ஸ். அதாவது ஒரு கொஸ்டினுக்கு 2 மார்க். இதுலேயும் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்குது. சேம் 1/3 மார்க் தான் நெகட்டிவ் மார்க்கிங். கரெக்டாக ஆன்சர் பண்ணால் 2 மார்க்ஸ். தப்பாக ஆன்சர் பண்ணிங்கன்னா உங்களுடைய டோட்டல்ல இருந்து 0.66 மார்க்ஸ் எடுத்துருவாங்க. இதோட கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா எவ்ரி இயர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன்ஸ் அண்ட் ரிசர்வேஷன் அண்ட் கவர்மெண்ட் பாலிசிஸை பொறுத்து இதோட கட் ஆஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குங்க. நம்ம நெக்ஸ்ட் மெயின்ஸ் போயிடலாமா? மெயின்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட் இந்த ஹோல் எக்ஸாமோட ஜேர்னியில். மெயின்ஸ் எக்ஸாம் டோட்டலி 9 பேப்பர்ஸ். இதில் 2 குவாலிஃபைங் பேப்பர் இருக்குது. ஒன்று இங்கிலீஷ் அண்ட் இன்னொன்று எனி இந்தியன் லாங்குவேஜ் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ நம்ம தமிழ் எடுத்துக்கலாங்க. அப்புறமா 4 ஜிஎஸ் பேப்பர் இருக்குது, ஒரு எஸ்ஏ பேப்பர் இருக்குது, 2 ஆப்ஷனல் பேப்பர் இருக்குது. ஸோ டோட்டலாக 1750 மார்க்ஸுக்கு இந்த மெயின்ஸ் எக்ஸாம் இருக்குங்க. இந்த மொத்த யூபிஎஸ்சி ஜேர்னியில் மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஸ்டெப். அண்ட் எப்படி ஆப்ஷனல் சூஸ் பண்ணுறது அப்படின்னு தனியாக ஒரு வீடியோ போடுவேன், கண்டிப்பாக அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் ஆன்சர் ரைட்டிங் எப்படி இருக்கும்னு நான் சொல்லி தருவேன். ஏன்னா மெயின்ஸ் எக்ஸாம் வந்து ஆப்ஷன்ஸ் வச்சு கிடையாதுங்க, இது ஒரு டிஸ்கிரிப்டிவ் ஆன்சர் ரைட்டிங் பேப்பர். அதனால இந்த சேனலில் உங்களுக்கு ஆன்சர் ரைட்டிங்க்கும் தனியாக நாங்கள் ப்ராக்டிஸ் கொடுப்போம். அப்புறமா உங்களுக்கு இன்டர்வியூ தாங்க. இது பர்சனாலிட்டி இவாலுவேட் பண்ணுற ஒரு இன்டர்வியூ. 275 மார்க்ஸுக்கு ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், போர்டுன்னு சொல்லுவாங்க, அவங்க உங்களை இன்டர்வியூ பண்ணுவாங்க. அண்ட் அதிலிருந்து உங்களுக்கு மார்க்ஸ் அலோகேட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறமா ஃபைனல் லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்க்கலாங்க. இந்த வீடியோவில் நான் ப்ரிலிம்ஸோட சிலபஸ் மட்டும் டீட்டெயிலாக கொடுத்துருக்கேன். ஆனால் நம்ம டெலிகிராம் சேனலில் ஃபுல்லாக டீட்டெயில்டான மெயின்ஸ் சிலபஸ் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் இருக்குது. சிலபஸில் நோட் பண்ண வேண்டியது என்னென்னு அப்படின்னு சொன்னால், ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் எக்ஸாமுக்கு ரெண்டுத்துக்குமே காமனான சில சப்ஜெக்ட்ஸ் உண்டு. அதை நம்ம கோர் சப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கோர் சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தா ஜியாகிரஃபி, ஹிஸ்ட்ரி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ். இதுதாங்க மெஜாரிட்டியான கொஷின்ஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து இல்லைன்னா அந்த சப்ஜெக்ட்ஸ் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து தாங்க வரும். நம்ம அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதும் இந்த கோர் சப்ஜெக்ட்ஸில் தான். நெக்ஸ்ட் நம்ம ரெஃபரன்ஸ் புக்குக்கு போயிடலாம். கோர் சப்ஜெக்ட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டுன்னு நம்ம ப்ரீவியஸ் செக்மெண்ட்டில் பார்த்தோம். ஸோ கோர் சப்ஜெக்ட்ஸுக்கு என்சிஆர்டி ரொம்பவும் இம்பார்ட்டன்ட். இங்கே பேசிக்ஸ், கான்செப்ட்ஸ் அண்ட் லாஸ் எல்லாமே நம்மளுக்கு ஒரு சிம்பிள் இங்கிலீஷ் லாங்குவேஜில் இருக்கும். ஸோ 6 to 12 ஸ்டாண்டர்ட்கான என்சிஆர்டி சப்ஜெக்ட்ஸ் கோர் சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் கண்டிப்பாக சப்ஜெக்ட்ஸ் அண்ட் மெயின்ஸில் மட்டும் வர சப்ஜெக்ட்ஸுக்கு டீப் நாலேஜ் கண்டிப்பாக தேவைப்படுங்க. ஏன்னா மெயின்ஸ் வந்து ஒரு டிஸ்கிரிப்டிவ் ரைட்டிங் இல்லையா? ஸோ இங்கே லிஸ்ட்டில் கொடுத்துருக்கிற ரெஃபரன்ஸ் புக்ஸை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பாலிட்டிக்கல் லக்ஷ்மிகாந்த், ரமேஷ் சிங் ஃபார் எக்கனாமி அண்ட் ஜிசி லிங்கோ ஃபார் ஜியாகிரஃபி, இது உங்களோட ஆன்சர் ரைட்டிங்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கீவேர்ட்ஸ் இந்த புக்ஸில் இருக்கும். ஸோ பிடிஎஃப் ஃபார்ம்லையோ இல்லை ஃபிசிக்கல் காப்பியோவோ இந்த புக்ஸ் உங்ககிட்ட இருக்கிறது இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. நெக்ஸ்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான செக்மெண்ட்டுங்க கரண்ட் அஃபேர்ஸ். இது தாங்க நம்ம ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற இடம். நான் நிறைய சோர்சஸ் ரெஃபர் பண்ணி நோட்ஸ் எடுத்து 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 டயர்ட் ஆகி கடைசி வரைக்கும் ரிவைஸ் பண்ணாமலாம் இருந்திருக்கேன். ஸோ என்னோட ஒரு ஹம்பிள் ரிக்வெஸ்ட் வந்து நிறைய சோர்சஸ் போகாதீங்க, ரெஃபர் பண்ணாதீங்க. சிம்பிளான ஒரே ஒரு சோர்ஸ் இல்லை 2 சோர்ஸ் வச்சுக்கிட்டு ஒரே ஒரு நியூஸ் பேப்பரை மட்டும் படிச்சுட்டு நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸை அப்டேட்டடாக இருந்தாலே மோர் தென் இனஃப். என்ன கேட்டால் ஒரு ரைட் காம்பினேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னா, ஒரு நியூஸ் பேப்பர் அண்ட் ஒரு கோச்சிங் ஓட மந்த்லி மேகசின், இதுவே மோர் தென் இனஃப்ங்க.
இதை விட ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஆனது நோட்ஸ் தாங்க. நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் நீங்களே ப்ரிப்பேர் பண்ணுற நோட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சேனலில் ஆக்சுவல் கிளாஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆப்ஷனல் பேப்பர் எப்படி செலக்ட் பண்ணுறது அண்ட் நோட் மேக்கிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு எல்லாத்துக்குமே குட்டி குட்டியான ஒரு செப்பரேட் வீடியோஸ் நான் கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா இந்த ஒரு வீடியோலேயே நான் எல்லாத்தையுமே கொடுத்தேன்னா வீடியோ ரொம்ப லாங் ஆகிடும் அண்ட் உங்களுக்கும் ரொம்ப போரிங் ஆகிடும். ஃபைனலாக நம்மளோட இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையானது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அதுக்கு போயிடலாமா? இந்த எக்ஸாம் வந்து ஒரு மேரத்தான் மாதிரியாங்க. ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக அப்ரோச் பண்ணால் கண்டிப்பாக ஃபினிஷிங் லைன் போயிடலாம். எக்ஸாம் கிளியர் பண்ண ஷார்ட்கட்ஸ் எதுவுமே கிடையாது. 3 மந்த்ஸில் 75 டேஸில் படிக்கிற சிலபஸும் இது கிடையாது. மினிமம் 8 to 12 மந்த்ஸ் ஆகும். நீங்கள் இந்த சப்ஜெக்ட்ஸ், இந்த சிலபஸில் இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்பர்ட் லெவல் நாலேஜை அடையிறதுக்கு நான் இங்கே ஒரு 12 மந்த்துக்கான ஸ்ட்ராட்டஜி போட்டிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா உங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை நான் 3 ஃபேஸஸாக டிவைட் பண்ணியிருக்கேன். ஃபவுண்டேஷன், மெயின்ஸ் ஃபோக்கஸ் அண்ட் ஃபைனலி ப்ரிலிம்ஸ் ஃபோக்கஸ்ட். 3 ஃபேஸஸாக டிவைட் பண்ணி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கேன். நீங்களும் அதே மாதிரி ஆர்கனைஸ் பண்ணலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா ஃபுல் சிலபஸை நெக்ஸ்ட் ப்ரிலிம்ஸ்க்கு முன்னாடி ஈஸியாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஃபைனலாக இந்த சேனலில் உங்களுக்கு என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோர் சப்ஜெக்ட்ஸ்க்கு கிளாஸ் இருக்கும், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு செப்பரேட்டான செஷன் இருக்கும், நோட்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே டெலிகிராம் சேனலில் பிடிஎஃப் ஃபார்மேட்டில் கொடுத்துருவோம், செப்பரேட்டட் அவுட் செஷன்ஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு உங்களோட ரிக்வெஸ்ட்டில், அண்ட் அப்போ குட்டி ஹேக்ஸ் அண்ட் ட்ரிக்ஸும் கண்டிப்பாக உங்களுக்காக நான் ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். உங்கள் சப்போர்ட் இந்த சேனலுக்கு கண்டிப்பாக தேவை. கண்டிப்பாக கொடுங்க. வாங்க சேர்ந்து படிக்கலாம்.